அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஆஹா, தேர்தல் தேதி வேற நெருங்கிக்கிட்டு இருக்கு. இன்னும் கால்வாசி தொகுதியில் கூட நாம் பிரச்சாரம் பண்ணலை. என்ன நடக்க போகுதோ? ஏண்டா, நம்மளை பற்றி வெளியில் என்ன பேசிக்கிறாங்க? எதையுமே தெரிஞ்சுக்காதீங்க. ரூம்குள்ளேயே தனியாக அடைஞ்சு கிடங்க. நம்ம ஆளுங்களே சில இடங்களில் நம்மளை கழுவி ஊற்றுறாங்க. அப்புறம் நீங்கள் பிரச்சாரத்துக்கு போகிறீங்க, என்னமோ வேலைக்கு போயிட்டு வர மாதிரி டெய்லி போயிட்டு வீட்டுக்கு வந்துடுறீங்கன்னு சொல்லி எல்லாருமே பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை தலைவா, 6 மணி ஆச்சுன்னா நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் வர மாட்டேங்கிறீங்க. அதுதான் இப்போ பயங்கரமாக எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆஹா, அந்த ரகசியம் என்னன்னு எனக்குத்தானடா தெரியும். என்ன தலைவா ரொம்ப யோசிக்கிறீங்க? யாருமே இல்லாத கடையில் யாருக்கு டீ ஆத்துறன்னு கேட்குற மாதிரி யாருமே இல்லாத வீட்டில் தனியாக எப்படி 6 மணிக்கு மேலே இருக்கீங்க? டேய், உன் லிமிட்டை தாண்டி கேள்வி கேட்கக்கூடாது. கூட வந்தம்மா, வீடு வரைக்கும் வந்தம்மான்னு போயிடணும். புரியுதா? எல்லா தலைவர்களும் வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் வீட்டை விட்டு வெளியில் போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு வராங்க. நீங்கள் என்னடானா ஸ்கூல் பையன் மாதிரி காலைல போயிட்டு சாயந்தரம் ஆனதும் வீட்டுக்கு வந்துடுறீங்க. ஆஹா, இவனே போதும் போல இருக்கு. சரி, நீ கிளம்பு. மணி 6 ஆச்சு. A few moments later. ஆஹா, குறிப்பாக நம்மளையே ரொம்ப வாட்ச் பண்ணுறாங்களே ஐயா. நம்ம எங்கே போகிறோம், எவ்வளோ நேரம் பேசுகிறோம், எந்த பிரச்சாரத்தை ரத்து பண்ணுறோம், இதுலேயே கண்ணும் கருத்துமாக இருக்காங்க. ஆமாம், ஒருவேளை தேர்தல் ரிசல்ட்டு 6 மணிக்கு மேலே வந்தால் என்ன செய்யறது? ஆஹா, சிக்கலாச்சு. The next day. வணக்கம் தலைவரே. ஆஹா, இவனா? இவன் எதுக்கு இப்போ வந்தான்? ஆமாம், என்ன விஷயம்? ஃபோனும் பண்ணாமல் சொல்லிக்காமல் நீ பாட்டுக்கு வந்திருக்க. ஏன், உன்னை பார்க்குறதுக்கு நான் சொல்லிட்டு வரணுமா? அது சரி. ஆமாம், என்ன விஷயமா வந்த? இல்லை, இந்த 6 மணி மேட்ரு ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. அதை பற்றி உன் நண்பன்ற முறையில் தெரிஞ்சுக்கலாமேன்னு வந்தேன். எப்பா, அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற? எனக்குள்ள சில சந்தேகங்கள் இருக்குது. ஆஹா, இவனோட சந்தேகம் என்னவா இருக்கும்? ஆமாம், உன்னோட சந்தேகம் தான் என்ன? ஒன்று, நீ 6 மணிக்கு மேலே தனியாக தான் உள்ளே போய் தங்குற. ஆமாம். எனக்கு என்னமோ உள்ளே யாரோ ஒரு பொண்ணு இருக்கிற மாதிரி தோணுது. ஆஹா, அப்புறம்? நீ 6 மணிக்கே தூங்குற ஆள் போல இருக்கு. ஆஹா, இது கொஞ்சம் பரவாயில்ல, தூங்குறோன்னு சொல்கிறான். நான் சொன்ன இந்த 2 பிரச்சனையில் உனக்கு எந்த பிரச்சனை சொல்லு. ஏயா, சொல்லலைன்னா என்ன பண்ணுவ? உண்மையை சொல்லு. உள்ள பொண்ணு தானே இருக்கு. ஆஹா, பொண்டாட்டி இல்லைங்கிற தைரியத்தில் பொண்ணை கூட்டிகிட்டு வந்து உள்ளே வச்சுட்டு ஜல்சா பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஆஹா, என்னது அவன் இஷ்டத்துக்கு பேசுகிறான்? இப்படியே போய் வெளியில் சொன்னானா நாரிடுமே ஐயா. ஐயா, உண்மையை சொல்லிடுறேன் ஐயா. சொல்லு, அதை கேட்கத்தானே வந்திருக்கேன். 6 மணிக்கு மேலே ஆச்சுன்னா எனக்கு கண்ணு தெரியாது ஐயா. மாலைக்கண் நோய். அதனால தான்யா எங்கே போனாலும் அடித்து பிடிச்சி 6 மணிக்கு வீட்டில் வந்து அடங்கிடுறேன். இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சா வேறு மாதிரி ஆயிடுங்க. பொண்ணு மேட்ரை விட இந்த கண்ணு மேட்ரு ரொம்ப சூப்பராக இருக்கே.